அடுத்த நாள், அட நம்ம வயல்ல இருந்து விளைச்சல யார் என்ன பண்ணிருக்காங்க? யாரோ திருடிட்டு போயிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இங்க பாரு, யாராவது அப்படி பண்ணிருப்பாங்க. சரி விடு, அவங்கள மன்னிச்சிடு. நடந்தது எதுவோ நடந்து போயிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2 பறவைகளும் அந்த வயலுக்கு போனாங்க. எப்படி பட்டாணி காஞ்சி போச்சுல, இப்ப நாம சரியா பிரிச்சிடலாமா? நீ சொல்றது சரிதான். 2 பேரும் பட்டாணி விதைகளை பிரிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுடைய கூட்டுக்குள்ள வச்சுட்டாங்க. ஜில்மில் அதோட கூட்டுக்கு வந்து யோசிச்சது, இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பட்டாணிய விளைய வச்சோம். ஆனா தெரியல, யாரோ அதை திருடிட்டு போயிட்டாங்க. சரி, என்னவோ ஏதோ, இதுல இருக்கிற பட்டாணி உண்மையிலே எனக்கு கொஞ்சம் அதிகம்தான். ஆனா குங்கும் கூட்டுக்குள்ள உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு, நான் ஜில்மில்ல ஏமாத்திட்டு இப்போ என்கிட்ட நிறைய விளைச்சல் இருக்கு அப்படின்னு. இனி 1 வருஷத்துக்கு எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் அது தூங்கிடுச்சு. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பச்சையா பறிச்சுட்டு வந்த அந்த பட்டாணி கெட்டு போச்சு. அதனால காஞ்சிருந்த பட்டாணியும் கெட்டு போயிடுச்சு. கொஞ்ச நாள்ல பாத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா பட்டாணியும் அப்படியே கெட்டு போயிடுச்சு.